ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, குக் வித் கோமாளியில் அக்ஷய் கமல் செஞ்ச பேக்டு மேங்கோ யோகர்ட் தாங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி, 4 இன்க்ரீடியன்ஸ் தான், டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாங்க. அதுக்கு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. கெட்டியான தயிராக இருந்தாலும் பரவாயில்ல, அதை வந்து தண்ணி எல்லாத்தையும் புழிஞ்சு நம்ம எடுத்துக்கலாம். ஹங்கர்டு தான் நமக்கு வந்து இந்த ரெசிபிக்கு வந்து தேவைங்க. நல்லா சுத்தமான கிளாத் எடுத்துக்கோங்க. காட்டன் கிளாத்தாக இருந்தால் பெட்டராக இருக்கும். எடுத்துகிட்டு நல்லா புழிஞ்சிட்டு ஒரு வெயிட்டை வந்து அந்த தயிர் மேலே வச்சிட்டிங்க அப்படின்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணியும் வந்து நல்லா ஃபில்டர் ஆகி நமக்கு நல்ல ஹங்கர்டு வந்து நமக்கு கிடச்சிருங்க. தயிருடைய மெஷர்மெண்ட் வந்து 1/2 கப்புங்க. இப்போ மேங்கோ வந்து 1/4 கப் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ ஒரு 20 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா தயிர் இருக்க தண்ணி எல்லாமே வடிஞ்சு நமக்கு கெட்டியான ஹங்கர்டு வந்து கிடச்சிருக்கு. இப்போ வந்து இந்த தயிரை வந்து நம்ம வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிட்டு ஒரு விஸ்க் வச்சு நம்ம வந்து இதை வந்து கட்டியெல்லாம் இல்லாத மாதிரி நல்லா உடச்சி விட்டுக்கலாங்க. மெஷர்மெண்ட் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாங்க. இப்போ வந்து தயிர் வந்து 1/2 கப் எடுத்தோம் அப்படின்னா க்ரீம் ஒரு 1/2 கப் எடுத்துக்கலாங்க. கண்டென்ஸ்ட் மில்க் வந்து 1/4 கப்பு. மேங்கோ பல்ப் வந்து நான் 1/4 கப் எடுத்திருக்கேன். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் எச்சா கூட எடுத்துக்கலாம். ஃப்ளேவர் நல்லா தான் இருக்குங்க. இப்போது மேங்கோ பல்ப்பு வந்து அந்த தயிர் கூட நம்ம போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ கண்டென்ஸ்ட் மில்க்கையும் ஊற்றிடலாம். 1/4 கப்புங்க. அடுத்து வந்து க்ரீம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, 1/2 கப்பு, அதையும் உள்ளே போட்டுக்கலாம். இது வந்து இவ்வளோ தாங்க வேலை, வேறு எந்த வேலையுமே இந்த டெசர்ட்க்கு வந்து இல்லை. இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இட்லி பாத்திரமோ ஏதோ ஒரு பாத்திரத்தை ப்ரீ ஹீட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மேங்கோ பல்ப்பு கேர்டு அதை வந்து பவுலில் வந்து நம்ம மாற்றிக்கலாங்க. எனக்கு வந்து 2 பவுல் அளவு கரெக்டாக இருந்தது. 2 பவுல்லையும் ஈவனாக நம்ம ஃபில் பண்ணிவிட்டு டேப் பண்ணி விட்டுக்கலாங்க. அப்போ நமக்கு வந்து உள்ளே ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்தாலும் அது வந்து சரியாயிடும். இதை வந்து மேலே வந்து ஒரு ஃபாயில் பேப்பர் வச்சு நம்ம கவர் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் தட்டு வச்சு கூட நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. ஃபாயில் பேப்பர் வச்சு கவர் பண்ணிவிட்டு மேலே வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்து நம்ம போட்டு விட்டுக்கலாங்க. இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ வந்து இதில் வந்து அடியில் வந்து ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சுக்கலாம். வச்சுட்டு நான் பிளேட் வச்சு அது மேலே அந்த கப்ஸ் 2ஐயும் வந்து வைக்கிறேன். இப்படி வைக்கும்போது ஈஸியாக இருக்கும். இல்லை இட்லி பாத்திரத்தில் கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். எது உங்களுக்கு சௌரியமாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேம் விட கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸில் நமக்கு ரெடி ஆயிரும். 15 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரம் இருந்ததுனாவே அது வந்து நமக்கு வந்து வெந்து வந்துடும். இதை அப்படியே வச்சுருங்க. 20 நிமிஷம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஃப்ரீசரில் ஒரு 1/2 மணி நேரம், இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும். இப்படியே சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். இல்லை அப்படின்னா மேங்கோ பீசஸ் வந்து மேலே குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு இதோடு எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேங்க. பிடிச்சிருந்தா வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் உமா விருந்தகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.